தமிழ்நாட்டில் 40 பில்லியன் காலனி உற்பத்தி தொடங்கியுள்ளதாகவும் 2030ஆம் ஆண்டுக்குள் 5 லட்சம் பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தோல் பொருள் ஏற்றுமதி கழக தலைவர் செல்வம் IAS தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சார்லஸ் நிகழ்த்திய உரையாடலை பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் துவக்கி வைத்துள்ள இந்த காலனி தொழிற்சாலையுடைய முக்கியத்துவம் என்ன? எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அது ஒரு பின்தங்கிய மாவட்டம், என்ன மாதிரியான வளர்ச்சி பெறும்? முதல்ல என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜெயங்கடத்தில் அருகில் உள்ள மகிமைப்புரம் என்னும் கிராமத்தில் கிராக்ஸ் தோல் அல்லாத காலனி தொழில் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்கள். இது குறைந்தது ஒரு 15,000 நபர்களுக்கு நேரடியான வேலைவாய்ப்பினை வழங்கும். இதில் குறிப்பாக ஒரு 60% 80% வரை பெண்கள் வேலைவாய்ப்பில் ஈடுபடுவார்கள். மேலும் இது 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த தோல் அல்லாத காலனி உற்பத்தி மையம் உருவாக உள்ளது. இது இன்னும் ஏறத்தாழ ஒரு வருடத்தில் இதன் உற்பத்தியை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மிகவும் பின்தங்கிய மாவட்டத்தில் இந்த தொழிற்சாலை அமைவதால் இந்த மக்களுக்கு மாபெரும் வரப்பிரசாதமாக அமையும். குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்திற்கும் அடுத்த தலைமுறையில் மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் இது ஒரு மாபெரும் வாய்ப்பாக கருதுகின்றோம். மிக முக்கியமாக ஏற்கனவே பெரம்பலூரில் கோத்தாரியில் இதே காலனி தொழிற்சாலையை முதல்வர் துவக்கி வச்சாங்க. இப்போ இன்னும் என்ன மாதிரியான வரும் காலங்களில் இந்த தொழிற்சாலைகள் இன்னும் அதிகமாக எதுவும் செயல்பட துவங்க உள்ளதா? என்னென்ன தொழிற்சாலைகள் வர இருக்கு? இன்னும் வேலை வாய்ப்பு பெருகுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில்? அதாவது தற்பொழுது உலக அளவில் 24 பில்லியன் காலனிகள் உலக அளவில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக இந்தியாவில் 2.5 பில்லியன் காலனிகள் உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் 2.5 பில்லியனில் ஏறத்தாழ 90% இந்தியாவிலே பயன்படுத்துகிறாங்க. ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் தோல் அல்லாத காலனிகளுடைய ஏற்றுமதி குறைவாக இருக்குது. இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள், குறிப்பாக தாய்வான் நாட்டு நிறுவனங்கள் ஒரு 10 நிறுவனங்கள் உலக அளவில் பெரிய உற்பத்தியை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏறத்தாழ ஒரு 8 நிறுவனங்கள் தமிழ்நாட்டோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. அதில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணவங்களில் ஃபெங்தேங்கிற ஒரு நிறுவனம் முதல்ல அவங்களுடைய உற்பத்தியை செய்யாறு, பர்கூர், திண்டிவனத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு 40 மில்லியன் வருஷத்துக்கு உற்பத்தியை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து கோத்தாரி பெரம்பலூர் மாவட்டம் எறையூரில் அவங்களுடைய ஒரு வருடத்தில் அவங்க அடிக்கல் நாட்டி உற்பத்தியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஜெயங்கொண்டத்து அருகில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது தோல் அல்லாத காலனிகள் உற்பத்திக்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழா. இதுலேயும் 1000 கோடி முதலீடு வருது. அதுக்கு அடுத்து அடுத்த மாதம் இன்னொரு நிறுவனம், இதுவும் தாய்வான் நிறுவனம், இதுவும் பெரிய அளவில் நைக், அடிடாஸ் போன்ற கம்பெனிகளுக்கு இவங்க பண்ணி தராங்க. அந்த நிறுவனம் ஹாங்ஃபுன்னு பேர். அந்த நிறுவனம் பணப்பாக்கத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அவருடைய அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ளது. அதற்கும் தமிழக முதல்வர்கள் அடிக்கல் நாட்டுவதற்கு இசைவு தந்துள்ளார்கள். அதற்கு அடுத்து மற்றொரு மாபெரும் நிறுவனம் பாவோச்சன், அந்த ஒரு நிறுவனமும் தமிழ்நாட்டிற்கு வர உள்ளது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முடிந்துவிட்டது. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டுக்கு வருவதால் இதற்கான ஒரு பெரிய மாபெரும் வேலைவாய்ப்பை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசின் இந்த தொழிற்சாலைகள் வருவது பின்தங்கிய மாவட்டங்களில் அடுத்த தலைமுறையினரை அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கும் மிகவும் ஏதுவாக அமையும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.